நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். விஜய் அரசியல் வருகையும் தகர்ந்து போன திமுக கனவும். என்னப்பா திமுக மட்டுமே குறி வைக்கிற, மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஏன் திமுகவை மட்டும் குறி வச்சு சொன்னேன் அப்படின்றதையும் பின்னாடி உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேங்க. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழர் என்ற வார்த்தையை முன்னிறுத்துவாரு. ஏன்னா சீமான் பாத்தீங்கன்னா என் தம்பி வரான் அரசியலுக்கு, என்னுடன் களத்துல நின்று என் மக்களுக்காக போராடுவான், நான் ஒருத்தன் தான் களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டா அவன் வருவான் அப்படின்னு சொன்னதுனால தமிழர் வெற்றி கழகம் இல்ல தமிழரை முன்னிலைப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வைத்திருப்பதே தமிழ்நாட்டுல வெறும் தமிழர் மட்டும் கிடையாது, பிற மொழியாளர்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் கட்சி நடத்த போறேன், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் எல்லா சாதிக்காரங்கிறாங்க. அதனால எல்லோருக்குமான கட்சியா இருக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருப்பதை பார்க்கும் பொழுது எல்லோருக்குமானவன் நான், என் கட்சியில எல்லா சாதி மொழிக்காரங்களும் இருக்கிறாங்க, யாரையும் வெறுத்து ஒதுக்க போறதில்லை என்பதையும், சீமான் மாதிரி தமிழர்னு அடிச்சுக்கிட்டு தெலுங்கு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் கொள்கையும் கோட்பாடும் ஒரே மாதிரி இருக்கும், சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கார். இரண்டாவது, தமிழ்நாடு என்று தான் சொல்லணும், தமிழகம் என்று சொல்லக்கூடாது. ஆளுநர் பாருங்க, தமிழ்நாட்டை தமிழகம் என்று சொன்னா தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஸோ தமிழ்நாட்டுடைய பெயரையே மாற்ற பார்க்கின்றார்கள், எங்க அடையாளத்தை அழிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்பாக தமிழக அரசியல் களத்துல ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுநர் என்ன சொன்னாரு, தமிழ்நாடு என்பது ஒரு நாடு போல ஃபீலிங்கா இருக்குது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இணைந்த ஒரு பகுதி, நாமெல்லாம் தேசிய சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்பது பொருத்தமானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா தமிழகம் என்பது சரியான வார்த்தை அப்படின்னாங்க. இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சில பேர் குதிச்சாங்க. ஆனா இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்தது சரியா தான் வச்சிருக்காரு. ஆளுநர் சொன்னதை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு ஒருத்தன் அரசியல் பண்றான், சாதியை வச்சு ஒருத்தன் அரசியல் பண்றான், அதோட ஆளுமை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிர்வாக திறன் நன்மையாக நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழர்கள் வளர்ச்சி அடையல, இவற்றையெல்லாம் சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமூலாக வாடிக்கையாக ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சிகளை குறை சொல்லிட்டு அவங்க வருவாங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கன்னா நடிகர் விஜய் என்னத்துக்கு தேவைப்பட போறாரு, அதனால ஏற்கனவே இருந்தவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சியே தொடங்குவாங்க. அப்படித்தான் ஊழலுக்கு எதிராக குடும்ப ஆட்சிக்கு எதிராக நான் களத்துல குதிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நீண்ட நாளாக அரசியல் கனவே இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர் திடீர்னு விஷால் அவர்கள் நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்ன உடனே இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு வந்த விஷால் அவர்கள் நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெறான்னா, நான் 60 வருஷமா திரைத்துறையில் இருக்கிறேன், நான் ஏன் தமிழக அரசியல் களத்துல இறங்கி கலக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட போய் ஐடியா கேட்கிறார். யோ நீ அரசியலுக்கு வரையா, வந்துடியா, நல்ல விஷயம்தான் அப்படின்னு திமுகவும் சொல்லுது. ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, ரெண்டா ஸ்பிளிட் ஆகட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம நடிகர் கமலுக்கு அவர்களுக்கு கட்டுக்கட்டா பணத்தையோ இல்ல ஐடியாவையோ கொடுத்து அரசியல் களத்துல இறக்கி விட்டாங்க. எதற்கு மாற்றாக நான் வரப்போறேன்னு சொன்னாரோ கமல், அவங்க கூடவே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்க போறாரு, கோயம்புத்தூர் தொகுதியை கொடுத்துருங்கப்பா எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சரிங்க, இந்த பிப்ரவரி மாதம் 9-10 தேதிக்குள்ள நம்ம கமல் அவர்கள் எங்க நிக்க போறான்றது தெளிவா ஆயிடும். அந்த மாதிரி தான் இப்ப நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் குறை சொல்லிட்டு அரசியலுக்கு வராரு. கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட கைகோர்க்க கூடாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சரியா இருக்குன்னு சொல்லிட்டா இவர் அரசியல் களத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும்ல. இவர் ஏன் வரணும், இவர் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து இவருக்கென்று ஒரு தனி கொள்கை கோட்பாடு இல்லாம அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கலாமே. ஸோ அரசியல் களத்துல இன்றைய பொறுத்த வரைக்கும் மொழியால் பிரிக்கிறான், இனத்தால் பிரிக்கிறான், ஜாதியால் பிரிக்கிறான், மதத்தால் பிரிக்கிறான்பா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சாதி சமயமற்ற மொழியற்ற ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும் என்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்காரு. மக்கள் தான் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க என் தாய் தந்தையருக்கு பிறகு, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் உழைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நிக்க போறதில்லைன்னு கேட்டா 2 மாசம் தான் இன்னும் தேர்தலுக்கு நேரம் இருக்குது. எங்க ஆளுங்க எல்லாருமே ரசிகர் மன்றத்தில் இருந்த உறுப்பினர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியலை கத்துக் கொடுக்கணும், அரசியல் மையப்படுத்தணும், கட்சியை கீழ்மட்டத்திலிருந்து கட்டமைக்கணும். அதனால 2 வருஷம் இந்த சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் போட்டிட்டு வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம், மக்கள் விரும்புகின்ற இத்தனை நாள் ஏங்கி கொண்டு இருந்த
ஒரு ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு பிறகு நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய அறிக்கையிலே குறிப்பிட்டு இருக்கின்றார். வள்ளுவருடைய ஒரு வாக்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுதல் ஈக்கு அப்படின்ற திருக்குறளை பயன்படுத்தி எண்ணி துணிக என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். இரண்டாவது, என்னுடைய கோட்பாடு, கொள்கை, என்னுடைய ஆட்சி நிர்வாகம் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக திருவள்ளுவருடைய வாசகத்தை தான் பயன்படுத்தி இருக்கின்றார். என்ன வாசகம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஒரு குறள் இருக்கிறது. அதுல பின்னாடி வரை பாற்ற திமுக இருக்கிறவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. முன்னாடி இருக்கின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிறக்கின்ற எல்லா உயிருமே சமந்தான், பிறப்பால் வேற்றுமை கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கின்றாரு. அந்த தத்துவம் தான் என் தத்துவம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு. இதையத்தான் திமுகவும் சொல்லும். ஆனா வள்ளுவர் அது மட்டும் சொல்லல. அந்த குறள்ல அதற்கு கீழே சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா, என்னன்னா பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி பார்த்தேன்னா அது சிறப்பு கிடையாது. ஆனா ஒருத்தன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா எப்படா பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, அவன் எந்த மாதிரி செயல்படுறான், என்ன வேலை பார்க்கறான் அப்படின்றத தெல்ல தெளிவாக கீழே சொல்லியிருப்பார். இதே தான் கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருப்பார். 4 வர்ணங்கள், அதாவது 4 வர்ணங்களை நானே படைக்கின்றேன். அந்த வர்ணங்களை எப்படி படைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்மா அடிப்படையில் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். கர்மா என்றால் வேலையின் அடிப்படையில். ஸோ ஒரு மனிதன் என்னென்ன வேலை செய்கிறானோ அதன் அடிப்படையில் நான் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகின்றேன். நல்லது செஞ்சா உயர் குடி, கெட்டது செஞ்சா தாழ்குடி. அதே மாதிரி நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே நீ செஞ்சின்னா மிடில் இருக்கிற அர்த்தம்டா, ஒரு சாமானிய மனிதன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வர்ணங்களை கிருஷ்ணன் உருவாக்கி இருப்பதாக கீதையில வருது. ஆஹா பத்தியா, அவளுடைய கீதையானது ஏற்றத்தாழ்வை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் திருக்குறள்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற நிறுத்திட்டு சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அந்த குறளை சொல்றது கிடையாது முழுசா. அந்த மாதிரி இவரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அதனால இந்த தமிழகத்துல எல்லா உயிருக்குமான ஒரு அரசியலாக இருக்க போகுது, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு அரசியலாக இருக்க போகுது என்று சொல்லிட்டு, என் தாய் தந்தையருக்கு பிறகு தமிழ் மக்களை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு பொறுப்பாளர்கள்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இந்த கட்சிக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ரசிகர் மன்றங்களை ஏன் நான் அரசியல் கட்சியாக மாற்றிருக்கேன் அப்படின்றதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தால் எவ்வளவுதான் மக்களுக்கு என்னால் செய்ய முடியும். ஒரு அதிகாரம் வேண்டும் இல்லையா? அதிகாரம் வருகின்ற போது அரசாங்கம் கூடவே வருது, அதிகாரிகள் கூடவே வராங்க. அவங்கள வச்சு நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணலாம் இல்லையா? அதனால ரசிகர் மன்றமாக செய்ய முடியாததை அரசியல் கட்சியாக தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன். 2026 ஆட்சியை பிடிக்கணும். நான் திரைப்படத்தில் நடிக்க போகிறது கிடையாது. இப்போ கோட் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறேன். கிரேட் ஆஃப் எனி டைம்ன்ற வார்த்தை நினைக்கிறேன். அந்த கோட்டு அந்த படத்தை முடிச்ச பிறகு அவர்கிட்ட படம் கையில் கிடையாது. அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இது கமலுக்கு ஷார்ட் ஐடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரை நம்பி ஆட்களும் வந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் அவர் வெறும் திரைப்படத்தில் மட்டும் நடிக்கல, டிவி தொடர்களையும் சேர்த்தே நடிக்கிறார். ஸோ அதனால கமல் மாதிரி நான் இருக்க போறதில்ல, முழு நேர அரசியல்வாதியாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் எனக்கு தொழில் கிடையாது, அது புனிதமானது. அதனால சிறப்பாக பணியாற்ற போறேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அதை அடைகின்ற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியை பிடிக்க போறாராம். நிறைய பேசியிருக்கிறாருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. யாருக்கு போட்டியா வருவாரு அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது. ஒவ்வொன்றா சுருக்கமாக பார்க்கலாமே. முதல்ல பிஜேபிக்கு போட்டியாக விஜய் அவர்கள் வரவே மாட்டார். ஏன்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பிஜேபியில் தனி மனித துதி கிடையாது. ஒரு மனிதனை முன்னிறுத்தி அரசியலே செய்ய மாட்டாங்க. 8 வருஷத்துக்கு பிறகு தலைவர் யாருன்னு தெரியாது, புதிய தலைவர் தான் வருவாங்க. கடைசியில் கிடப்பான், அவனை தூக்கி தலைவராக போட்டு தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிஜேபிக்கு கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, நாடு, அதற்கு பிறகு தான் தலைவர். அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் பிஜேபிக்கு போட்டி கிடையாது. அதிமுகவுக்கு யாருமே போட்டியே ஆக முடியாது. ஏன்னா அதிமுக இருக்கிறவன் எவன் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு யாருன்னு தலைவரே தெரியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி தான் நிரந்தரம், அவருக்கு போட்டியாக நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டாரு. ஸோ அதிமுக சித்தாந்தம் என்பது மக்களுக்கு பரவலா தெரியும். அதுவும் இல்லாம அதிமுக நம்ம விஜய் அவர்களை கடுமையாக எதிர்த்தது ஒரு காலகட்டத்தில். அதனால அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் விஜய் ரசிகர்களாக இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா காலத்திலிருந்து
விஜயும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி மோதிக்கொண்டார்கள். கடைசியில் எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் மோதிக்கொண்டார்கள். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் விஜய் அவர்களும் மோதிக்கொண்டார்கள். ஆனால் அந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சியில காலூன்றி இருக்க வாய்ப்பே கிடையாது. விஜய் கட்சி தொடங்குற வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அதனால இந்த ரெண்டு கட்சியில் இருந்தும் யாரும் பிரிந்து விஜய் கட்சிக்கு போக போறது கிடையாது. இந்த ரெண்டு கட்சிக்கும் போட்டி கிடையாது. பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு முக்காவச்சி பையன் நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தான். விஜயுடைய கொள்கையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையும் ஒரே மாதிரியானது. அதனால நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் அதிகமா காலி பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை. இரண்டாவது திமுகவை சொல்லலாம். இப்போதைக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் எடுத்தாருங்களே, அந்த படத்துல இருந்து சிறப்பு காட்சியை ஒளிபரப்பதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு விஜய் ரசிகர்களும் திமுக மோதி கொண்டார்கள். ஒரு சில பேர் தான் மோதிக்கிட்டாங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குற வரைக்கும் இந்த கட்சியில் இருப்போம்பா, ஆளுங்கட்சியா இருக்குதுப்பா, 4 காட்சி சம்பாதிக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருந்தாங்க. இப்ப கட்சி தொடங்கிட்டாரு. அதனால திமுக நிறைய பேர் விஜய் கட்சிக்கு ஓடுவாங்க என்பதுல மாற்று கருத்து கிடையாது. உதயநிதி ஸ்டாலினா அல்லது நடிகர் விஜயா கண்டிப்பா போட்டி இருக்கும். இப்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள கட்சிக்குள்ள முன்னிறுத்தி கொண்டு வராங்க. அதனால விஜயா உதயநிதி ஸ்டாலினா கண்டிப்பா போட்டி இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களா இருந்தாலும் அவரை தான் முன்னிறுத்துறாரு, திமுக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிறுத்துறாங்க. அதனால போட்டி என்பது இவங்க 2 பேருக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்கிறது, கட்சியில பணமும் இருக்குது. இவற்றையெல்லாம் கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அதில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. என்னன்னா, நான் கட்சிக்காக உழைக்கிறேன், என்னுடைய இடம் எங்கே திமுகவில், என்னுடைய இடம் நாம் தமிழர் கட்சியில எங்க? ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், கலைஞர், ஸ்டாலின் ஐயா, அதற்கு பிறகு உதயநிதி அண்ணா, இவங்க மட்டுமே வரிசையா வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா உழைக்கிற தொண்டர்கள் அவங்களுக்கான இடம் எங்க இருக்குது? ஏம்பா எல்லாமே தலைவருக்காக ஆசைப்படுவாங்களா? மற்றவங்களாம் கீழ்மட்டத்திலிருந்து எம்பி எம்எல்ஏ ஆக மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியாதா? திமுக அதுக்கெல்லாம் இடம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லும்போது என்னங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு கட்சி தலைவரையோ திமுக உருவாக்கி வச்சிருக்குன்னு தெரியாதுங்களா? அவர் இருப்பாரு, அவருக்கு பிறகு அவங்க மகன்கள் இருப்பாங்க. ஸோ அதனால திமுகவா இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி அங்க இருக்கின்ற தொண்டர்களுக்கு எங்களுடைய இடம் எங்க இருக்குது, எதற்காக இவங்களை ஆதரிக்க வேண்டும், இத்தனை நாள் நமக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இப்ப விஜய் அவர்கள் தொடங்கிட்டாரு, விஜய்க்கு பிறகு நாம வளரலாம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே இல்லையா? ஏமா நாம் தமிழ் கட்சியில யார் ஒரு நாள் தலைவராகலாமே அப்படின்னு சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த கட்சி தொடங்கி 12 வருஷங்கள் ஆகுது. 12 வருஷத்துல நாம் தமிழ் கட்சியில சீமானை தவிர வேற யாராவது வளர்த்திருக்காரா? பேசுகின்ற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல நாம் தமிழ் கட்சியில அவர் ஒருங்கிணைப்பாளர், அவருக்கு கீழே யார் யார் என்னென்ன பதவி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஸோ எப்போதுமே சரி திமுக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி தங்களுக்கான இடம் இல்லை என்ற வெதும்புல தான் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு தான் பெரிய அடி நாம் தமிழ் கட்சியை விட. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு அரசியலுக்கு வந்தாலும் சரி ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி சரியில்லை என்று சொல்லித்தான் அவங்களுடைய குறையை சுட்டி காட்டுவாங்க. ஏன்பா அவங்க ஆண்டவங்க சரியா ஆண்டாங்களா அப்படின்னு கேட்பதை விட, இப்ப ஆள்றவங்க சரியா ஆளல அதனால நான் வந்தேன், இவங்க சரியா ஆண்டு இருந்தா இந்த மக்களுக்கு இதையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருந்தா நான் ஏன் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுக தவறுகளைத்தான் சுட்டி காட்ட வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சு எதிர்கட்சியா இருக்கின்றார். அவருடைய இலக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு. அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட எதிர்கட்சியா தொடரலாம். ஆனா வெற்றி பெற்றிருக்கின்ற திமுக விஜய் அவர்களால தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப யாருக்கு லாஸ்? எடப்பாடி பழனிசாமியும் திமுக தான் குறி வைக்க போறாரு, பிஜேபியும் திமுக தான் குறி வைக்க போகுது, நாம் தமிழ் கட்சியும் திமுக தான் குறி வைக்க போகுது. இப்ப புதுசா நம்முடைய விஜய் அவர்களும் வந்திருக்கிறாரு. அவருக்கு கண்மூடித்தனமாக வெறியாக வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் யாரை குறி வைப்பாங்க? திமுக தான் குறி வைப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2021 திமுக வெற்றி பெற்றது, 2026 நாங்க தான் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறணும், அதற்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்துல உதயநிதி அண்ணா அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு திமுக கனவு கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது கிடையாது 2026 கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்திருக்கின்ற விஜய் அவர்கள் திமுகவுடைய கனவுல மண்ணை வாரி போட்டுட்டார் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே அதிகப்படியான தொண்டர்களை விஜய் அவர்கள் திமுக தான் இழுக்க போறாரு நாம் தமிழ் கட்சிக்கு அடுத்தது. அதனால
தொண்டர்கள் இழப்பா இருந்தாலும் சரி, ஆட்சியினுடைய தொடர்ச்சி இல்லாம விஜய் கிட்ட எழுந்துருவாரோ என்ற ஒரு அச்சமும் இருப்பதனால பெரிய பாதிப்பு இல்ல, விஜய் அவர்கள் திமுகவுக்கு பெரிய சவாலா இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தில் நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.